அஸ்ட்ரோ பக்தி தாஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் தை மாத பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக குரோதி ஆண்டு தை மாதம் பலன்களை பற்றி பார்ப்பதற்காக சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சுவாமி ஆகிய நானும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் டாக்டர் ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம். இனிய பொங்கல் தின வாழ்த்துக்கள் நேயர்கள் அனைவருக்கும். சிம்மராசி நேயர்கள் மக நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும், பூர நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும், உத்தர நட்சத்திரத்தில் ஒரு பாதம் ஆக இந்த 9 பாதம் கொண்டவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசி அப்படின்னாலே அவங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரியன். அந்த சூரியன் இந்த மாதம் தை மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு அவர் மகரத்துக்கு போகிறார். அந்த மகரத்துக்கு போகிற போது தான் மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்கிறோம். அப்போது அவர் 6ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாத பலன்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 4 பேர் தான். அந்த 4 பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய். இந்த 4 பேருமே உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல வக்கரம் பெற்று போயிருந்த செவ்வாய் பகவான் இப்போ வக்கர நிலையிலேயே 11ஆம் இடத்துக்கு போயிருக்கிறது மிக மிக சிறப்பு. அப்போ அவர் 11ஆம் இடத்துல இருக்கிற போது அவர் உங்களுக்கு 4க்கும் 9க்கும் அதிபதி, அதாவது ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு திரிகோணத்துக்கும் அதிபதியானவர் லாபஸ்தானத்தில் போய் ஏறி இருக்கார். அப்போ ஏறி இருக்கிற போது உங்களுக்கு மிக மிக நல்லதை செய்யக்கூடியவராக இருப்பார். எந்த விதத்தில் நல்லதை செய்யக்கூடியவராக இருப்பார் அப்படின்னு கேட்டால் 4ஆம் இடத்து அதிபதி அப்படின்னு சொன்னால் வண்டி, வாகனம், வீடு, நிலம், பழைய வீடுகளை புதுப்பிக்கிறது, இதெல்லாம் புதுசாக வாங்கக்கூடிய நிலைமைகளை எல்லாம் உருவாக்கி தரக்கூடிய காலமாக இருக்கும். அப்போ இந்த காலகட்டத்தில் புதிதாக வாங்கணும்னு நினைக்கிறவங்களோ இல்லை பழையதை புதுப்பிக்கணும்னு நினைக்கிறவங்களோ ஒன்றை கொடுத்துட்டு இன்னொன்று வாங்கணும்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் நடக்கக்கூடிய காலமாக அமையக்கூடிய காலமாக இருக்கும். மேலும் வண்டி வாகனங்களும் வாங்கக்கூடிய புதிய வண்டிகள், அதாவது பழைய இருக்கிற வண்டியை கொடுத்துட்டு இல்லைன்னா இருக்கிற வண்டி இருந்தாலும் அதை விட பெரிய வண்டிகளாக வாங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி தரக்கூடியதாகவும் இருக்கும். ரெண்டாவது, உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதியாகியவர் சனி பகவான். அவர் 7ஆம் இடத்துலரே இருக்கார். 6ஆம் இடத்தை குரு 9ஆம் பார்வையிலையும் பார்க்குறாரு. அதனால் உங்களுக்கு சுக்கிரனும் சேர்ந்து, சனியோட சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறதுனால புதிய முயற்சிகள்லாம் இப்போ உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய காலமாக இருக்கும். மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் சிம்ம ராசிக்காரர்கள், அதாவது பொதுவாகவே அரசு துறை சார்ந்தவர்கள், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு, அட்மினிஸ்ட்ரேஷன் இன்சார்ஜ், HR, அது தவிர தூய்மை பணியாளர்களுடைய மேனேஜர்ஸ், இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்தில் ராசிநாதன் போய் இருக்கிறதுனால அரசு சார்ந்த பணிகள் எல்லாவற்றிலும் பெரிய ஏற்றம் இருக்கும். அது தவிர பார்த்தாலேயானால் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றமும் மாற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதம் பார்த்தாலேயானால் தை மாதம் பொதுவாகவே 4 கிரகங்கள்னு சொல்லக்கூடிய மாத கிரகங்களை வச்சு தான் பலன் சொல்லுவோம். சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களினுடைய மாற்றங்களை வச்சு பலன் சொல்லுவோம். சமசப்தமத்தில் சுக்கிரன் இருக்கிறதும் ஆட்சி பெற்ற சனி இருக்கிறதும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பார்ட்னருடைய கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இந்த மாதத்தில் பிறக்கும் பொழுது 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கு போய் மறைகிறார். 8ஆம் இடத்துல போய் மறைந்து ராகுவோடு சம்பந்தப்படுறார். அதனால் மறைவிடத்தில் ராகுவும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறது அப்படின்றது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய அதாவது மறைந்த இடத்திலிருந்து பெண்கள் மூலியமாக நல்ல பொருளுதவி, பெண்கள் மூலியமாக உதவி, இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். பணவரவு அபரிமிதமாக இருக்கக்கூடிய காலகட்டம். பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது
நிச்சயமாக பிரச்சனையை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். நீங்கள் பேசக்கூடியதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் 8ஆம் இடத்தில் வக்கரம் பெற்று இருக்கக்கூடிய, அதாவது 8ஆம் இடத்தில் ராகு பகவான் சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பரிவர்த்தனை யோகம் அமைகிறது. 8-10 பரிவர்த்தனை யோகம் அமைகிறது. இதன் மூலியமாக வெளிநாடுக்கு போய் உழைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க, வெளிநாட்டுக்கு போய் தன்னுடைய ஈடுபாடு பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர அவங்களுடைய பிஆர், அது தவிர ரெசிடென்ட்ஸு, பர்மனெண்ட் ரெசிடென்ட்ஷிப் இதெல்லாம் வாங்கணும்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நல்லபடியான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் சூரியன் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிற, ராசிநாதனே 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால உடல் நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். ஏன்னா ராசிநாதன் 6ஆம் இடத்துல போய் இருக்க, குருவின் பார்வை இருந்தாலும் குரு வக்கரத்தில் இருக்கிறதுனால பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதம் மொத்தமே அப்படி தான் இருக்கும். அதனால் உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா சமசப்தமத்தில் சனி பார்க்குறதும் அது அந்த அளவுக்கு விசேஷம் கிடையாது. எதிர்பாலனத்தவரை நம்ப வேண்டாம், ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இந்த 28/1/2025 மேலே பார்த்தோம்னா சனி தனித்து கும்ப சனியாக மூல திரிகோணம் பெற்று இருக்கிறதுனால உடல் நிலையில் நிச்சயமான பிரச்சனை வரும். அது தவிர எதிர்பாலனத்தோர் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பார்ட்னரின் கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இதன் மூலியமாக பார்ட்னர்ஷிப்பில் சற்று தொய்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். லாபத்திற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா ராசிக்கு அதாவது 4-9 அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு திரிகோண கேந்திர அதிபதியான செவ்வாயே 11ஆம் இடத்துல போய் வக்கரகதியில் இருக்கிறது நல்ல ஒரு விசேஷம். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் புதனும் செவ்வாயும் எந்த ஒரு மாற்றத்தை இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்துவார் அப்படின்றத பற்றி நம்ம டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா கிட்ட கேட்கலாம். ஐயா நல்லா அருமையாக சொன்னீங்க. சிம்மராசிக்கு 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானத்தில் புத பகவான் இருக்கார். இதுவரை திருமணம் தடை தாமதமானவங்களுக்கு, சந்தான பாக்கியம் தாமதமானவங்களுக்கு திருமண தடை தாமதம் விளங்கி சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தியும் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். அப்போ தை பிறந்தாச்சுனால ஆட்டோமேட்டிக்காக வழி பிறந்தாச்சு. அடுத்தது செவ்வாயுடைய பார்வைப்படுது. அப்போ அந்த செவ்வாயோடைய பார்வைப்படுறதுனால சிம்மராசியை சேர்ந்த நண்பர்கள் வண்டி வாகனம் வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு வண்டி வாகனம் வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மாத்திருக்களுக்கு இந்த காலகட்டங்கள், அம்மாவுக்கு இந்த காலகட்டங்களில் இருந்த உடல்நலத்தில் இருந்த உபாதைகள் அத்தனையும் இப்போ விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த இடத்துல புத பகவானை பொறுத்தளவுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் மாறக்கூடியது 19/1/2025 அன்னைக்கு 6ஆம் இடத்துல சூரியனோட சேர்ந்த புதன் ஆகிறாரு. புத ஆதித்ய யோகம் பெறாரு. ராசிநாதனோட புதன் சேரும்போது புத ஆதித்ய யோகம் ஆகிறதுனால கல்வி கற்கக்கூடிய குழந்தைகளுக்கும் வேலைக்கு தேடக்கூடிய இளைஞர்களுக்கும் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் பார்த்தோம்னாக்க அரசு துறையுடைய வேலைகளுக்கு முயற்சி பண்ணக்கூடியவங்களுக்கு படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. யார் ஒருத்தருக்கு படித்த படிப்புக்கு உத்தியோகம் கிடைச்சாலே அவங்க வாழ்க்கையில் மேன்மையான நிலை வரையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் சதசப்தமத்தில் சனி பகவான் இருக்கார். சனி பகவான் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த கருத்து வேறுபாடுகள் இன்னுங்க பார்த்தீங்கன்னாக்க எதிர்பாலினத்தோட கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த காலகட்டங்களில் தை மாதத்தில் பொறுத்தளவுக்கு சிம்ம ராசிக்காரங்க ஆர்கியூமெண்ட் டிபேட் செய்கிறத தவிர்த்தாச்சு அப்படின்னா பிரச்சனைகளை தவிர்க்கலாம். தொழில் பார்ட்னர் என்ன லெவலில் வேணாலும் இறங்கி காரியத்தை சாதிக்கக்கூடிய முயற்சிகள் எடுப்பாங்க. அப்போ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அவங்க கூட என்ன காரணத்தை கொண்டு ஆர்கியூமெண்ட் டிபேட் பண்ணாமல் இருந்துட்டோம்னா பிரச்சனையை தவிர்க்கலாம். ஏன்னா 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். கேது பகவான் இருந்தால் நீங்கள் சொல்கிறது அத்தனையுமே தவறுதலாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ தவறுதலாக புரிஞ்சாச்சுன்னா மேலும் சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது பார்த்தோம்னாக்க 8ஆம் இடமான மீனத்தில் ராகு பகவான் இருக்கார். ராகு மறைந்த இடத்துல இருக்கிறது அப்படின்றது சிறப்பு. 3, 6, 8, 12 துர்கிரகங்கள் இருக்கிறது சிறப்பு. வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு முயற்சி செய்யக்கூடிய சிம்மராசியை சேர்ந்த மாணவர்கள், அது படிப்புக்காக இருக்கட்டும், அது வேலைக்காக இருக்கட்டும், அல்லது தொழிலுக்காக இருக்கட்டும், முயற்சி பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிநாதனான சூரியன் 6ல் இருக்கிறதுனால அரசு துறையுடைய வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு அரசு துறையுடைய வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கூட புதனும் இருக்கிறதுனால கண்டிப்பாக
கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்ன ஒன்றுன்னு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா முயற்சி ஸ்தானாதிபதியான சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால எடுத்த முயற்சிகள் ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் பொறுமையாக 1க்கு 2 ட்ரிப்புக்கு யோசனை பண்ணி எந்த காரியத்தை தொட்டாலும் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். இதை தவிர பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு 10ஆம் இடத்துல குரு இருக்கார். 10ஆம் இடத்துல குரு இருந்தால் ஜோதிட சாஸ்திரத்தில் பதவி பறிபோகும் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன அவர் வக்ரமாக இருக்கிறாரு, அதனால் பதவிக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்கள் கூட கீழே வேலை பார்க்குறவங்களையும் சரி மேலே வேலை பார்க்குறவங்கள்ட்டையும் ஆர்கியூமெண்ட் டிபேட் எதுவும் பண்ணாமல் சொன்னக்கூடிய வேலைகளை செஞ்சிட்டோம்னாக்க வேலையில் உள்ள பிரச்சனையை தவிர்க்கலாம். நம்ம ஆர்கியூமெண்ட் ஏதாவது பண்ணினோம்னாக்க கண்டிப்பாக பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த தை மாதம். சரி, ஒரு சில பேருக்கு இந்த தை மாதத்தில் ஒரு சில நாட்களை தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது சந்திராஷ்டம தினங்கள். உங்களுடைய ஜனன சந்திரனுக்கு கோல்சார சந்திரன் 8ஆம் இடத்துல வரும்போது மதிக்காரகனான சந்திரன் மறையும் பொழுது புத்தி பேதலிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அத்தனையுமே தவறாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த நாட்கள் என்னென்ன அப்படின்றதையும் எந்த தெய்வத்தை வணங்கணும் அப்படின்றத பற்றியும் நம்ம ஐயா டாக்டர் சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா. இந்த 10ஆம் இடத்துல குரு இருந்தால் பதவியும் பறிபோகும் அப்படிங்கிறது உண்மைதான். இருந்தாலும் அவர் வக்கர நிலை பெற்றதுனால பறிபோகாது. ஆனால் சின்ன சின்ன பிரச்சனைகளாக கொடுப்பார். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன் குருவோட வீட்டுக்கே போயிடுறார். அப்போ குருவோட வீட்டுக்கு போகிற போது குரு சுக்கிரனுடைய வீட்டிலையும் பரிவர்த்தனை யோகம் பெற்றதுனாலையும் அங்கே ராகுவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சுக்கிரனாக இருக்கிறதுனாலையும் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்தவர்களுக்கு கூட வேலை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். மேலும் இந்த சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தினங்கள் உங்களுக்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தா சிம்ம ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய 1/2/2025 சனிக்கிழமை அன்னைக்கு இரவு 11:21 தொடங்குது. அது 2/2/2025 ஞாயிற்றுக்கிழமை, 3/2/2025 திங்கட்கிழமை இரவு 1:52 வரைக்கும் இருக்குது. இந்த 2.25 நாட்களில் புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம். அதே போல் பிரயாணங்களையும் தவிர்க்கிறது நல்லது. இந்த பிரயாணங்களை செய்துட்டு வந்தால் இதனால் வரக்கூடிய பின் விளைவுகள் பின்னாடி வரும் தொந்தரவுகள். அதுபோல் புதியதாக எதுவும் தொடங்குனீங்கன்னா அதனுடைய எஃபெக்ட் பின்னாடி காமிச்சிடும். அது நல்லதாக அமையாது, அது மோசமாக போயிடும். அதனால தான் இந்த காலகட்டங்களில் நம்ம செய்ய வேண்டாம்ங்கிறத உங்களுக்கு வலியுறுத்தி சொல்கிறோம். அதனால் இதை தவிர்க்கிறது நல்லது. இப்போது இந்த நாட்களில் யாரோடையும் பேசும்போது கூட கொஞ்சம் யோசனை பண்ணி அவங்க கேட்குற கேள்விக்கு ஆமாம் இல்லை உண்டு அப்படிங்கிறது மாதிரியான ஷார்ட்டான பதில்களையே சொல்லலாம். இல்லைன்னா இந்த நாட்களை தவிர்த்துட்டு இந்த நாட்கள் போக அடுத்த நாட்களில் இதை பற்றி பேசிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விளைவிக்கிறது நல்லதாக இருக்கும். நீங்கள் நல்லதாகவே பேசினா கூட எதிரிக்கு தவறான அர்த்தங்களை புரிஞ்சிட்டு தவறான கருத்துக்களை நினச்சிட்டு உங்களோட வம்பு வீண்வாதங்கள் இதெல்லாம் ஏற்படும். அதனால் உங்களுக்கு தொல்லைகள் தான் வருமே தவிர நன்மை பெற முடியாது. அதனால் இந்த நாட்களையும் பேசுகிறதுலையும் தவிர்க்கிறது சால சிறந்ததாக இருக்கும். மேலும் உங்களுக்கு இந்த மாத்தையில் சத்யநாராயணரை போய் வழிபடுறது சால சிறந்ததாக இருக்கும். அப்போ சத்யநாராயணர் எங்கெல்லாம் இருக்காரோ அங்கே போய் நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதனால் வரக்கூடிய தீமைகள் விலகி நன்மையாக மாறக்கூடிய நாட்களாக இந்த தை மாதம் போயிடும். மேலும் உங்களுக்கு உங்களுடைய ஜாதக பிரகாரம் எந்தெந்த திசை நடக்கிறது, அந்த திசைகள் நல்ல திசைகளாக இருந்தால் நன்மையாகவே இருக்கும். அதனால் எந்த பாதிப்பும் வராது. தீய கிரகங்களுடைய இது நடந்துட்டு இருந்ததுன்னா திசைகள் நடந்துட்டு இருந்தால் அதனால் பின் விளைவுகள் வரும். அதனால் அந்த கிரகத்திற்குண்டான கிழமை அன்னைக்கு அந்த கிரகத்தில் போய் வழிபட்டுட்டு வர்றது சிறப்பாகவும் அமையும். மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. சிம்ம ராசியை பொறுத்தவரையிலும் தை மாதத்தில் முதல் 15 நாள் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா சுக்கிரன் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால. அதற்கு பிறகு பார்த்தலையானால் சனி பகவான் பார்க்கறதுனாலையும் உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உடல் நலத்தில் ரொம்ப கவனம் தேவை, பேச்சில் ரொம்ப கவனம் தேவை.
உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று போய் பரிவர்த்தனை யோகத்தில் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா குரு வக்கரகதியில் இருக்கும்போது சுக்கிரனும் மீனத்தில் போகும்பொழுது பரிவர்த்தனை யோகம் வருது. இதன் மூலியமாக தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் உங்களுக்கு. அதனால் நல்ல ஒரு ஏற்றம், பெரிய மாற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் பார்ட்னருடைய கை ஓங்கி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு முயற்சிகள் சற்று பின்னடைவை ஏற்படுத்தினாலும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. வெளிநாட்டிலிருந்து திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிய கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ஏன்னா செவ்வாய் 4-9 அதிபதி 11ஆம் இடத்துல போகிறது ரொம்ப விசேஷம். இந்த சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த மாதம் நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இருக்கும். பேச்சில் கவனம் தேவை, உங்களுடைய உடல் நலத்தில் கவனம் தேவை அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அன்பார்ந்த கன்னியா ராசி நேயர்களே, உங்களுக்கு தை மாதம் கண்டிப்பாக விடிவு காலம் விமோசனம் கிடைக்குமா? விமோசனம் கிடைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசியில் குருவுடைய பார்வைப்படுது. எப்பொழுதுமே பிரகஸ்பதியான குருவுடைய பார்வைப்படக்கூடிய ராசிகள் ஏற்றமான நிலை இருக்குமா? ஏற்றமான நிலை இருக்கும். என்ன ஒன்று ராசியிலே கேது பகவான் இருக்கிறாரு. அதனால் உடல் நலத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் கொஞ்சம் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் க்யூர். உடல் நலத்தில் தொந்தரவு அப்படின்ற பொறுத்தளவுக்கு நுண்கிருமிகள்னால், கேது அப்படின்னாலே நுண்கிருமிகள் அப்படின்னு பொறுத்தளவுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன், அடிவயிறு வெவ்வாதை இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் பொது கழிப்பிடத்தையும் பொது ஹோட்டலில் சாப்பிட்றதையும் தவிர்த்துட்டு வீட்டில் சாப்பிட்டுட்டு வீட்டில் உள்ள கழிவீரை பயன்படுத்தினோம்னா பிரச்சனைகளை தவிர்க்கலாமா? பிரச்சனைகளை தவிர்க்கலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க குரு பகவான் உங்களுடைய 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார். முயற்சி ஸ்தானத்தை பார்க்கும்பொழுது செய்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர செவ்வாய் பகவானானவர் தன்னுடைய 4ஆம் பார்வையினால் உங்களோட ராசியும் பார்க்குறார். வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் இந்த தை மாதத்தில் கிடைக்கும். இதே போல் சைக்கிள் வச்சுட்டு இருந்தவங்க டூ வீலர் வச்சுருக்கிறவங்கள கார் வச்சுருக்கிறவங்க சேடன் போன்ற லக்ஸரி காரும் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தோம்னா ரொம்ப நாளாக வீட்டு வாடகையில் இருந்த குடுத்தனம் இருந்துக்கிட்டு இருந்த கன்னியாராசி என்பவர்களுக்கு சொந்த வீடு அமையக்கூடிய பாக்கியம் உண்டாகும். காணி இடம் வாங்கினாலும் அதை கட்டக்கூடிய வாய்ப்புகள், அதில் சொந்த வீட்டில் குடிபோகக்கூடிய வாய்ப்புகள் தை மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க 4ஆம் இடத்துல புத பகவான் இருக்கார். உங்களோட ராசிநாதனான 4ஆம் இடத்துல புத பகவான் இருக்கார். கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள், லோயர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்கள், அப் டு +2 வரலும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் யோகமான காலகட்டமாக இருக்கும். கடந்த காலகட்டங்களில் ஞாபக மறதியினால் பிரச்சனை வந்துட்டு இருந்துச்சு. அந்த பிரச்சனைகளை விட்டு விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 5ஆம் இடத்துல பார்த்தா சூரிய பகவான் இருக்கார். சூரிய பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் வலுப்பெறுது. உங்களுடைய மூதாதையர் சொத்துக்கள், தாத்தன் பாட்டன் சொத்துக்கள், தாய் தகப்பன் சொத்துக்களில் கடந்த காலகட்டங்களில் இருந்த லிட்டிகேஷன், வம்பு வழக்குகள் அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக முடிஞ்சு அதை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அதே போல் பார்த்தோம்னாக்க நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு இந்த தை பிறந்தால் வழி பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குலதெய்வ வழிபாடு கிடைச்சாச்சு அப்படின்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக இஷ்ட தெய்வ வழிபாடுகள் உண்டு. அதே போல் இந்த தைக்கில் வரக்கூடிய அமாவாசையில் பித்ருக்கள், முன்னோர்கள், மூத்தோர்கள், உங்கள் குடும்பத்தில் மரித்தவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை இந்த தை அமாவாசையில், மகர சங்கிரமணம், இந்த உத்தராயண காலகட்டங்களில் நாம் நம்மளுடைய இறந்தவர்களுக்கு அத்தனை பேருக்கும் மூத்தோர்கள் முன்னோர்களுக்கு ததி தர்ப்பணங்கள் கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள், குலதெய்வத்தை வழிபடக்கூடிய காலகட்டங்கள், குலதெய்வ வழிபாடும் பித்ருக்களுடைய ஆசீர்வாதமும் இருந்தால் இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு குடும்பத்தில் அத்தனை தடங்களும் அத்தனை தாமதங்களும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 9ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற சனி, உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள், அதுவும் பார்த்தோம்னா இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய மாணவர்கள், அதே போல் இந்த சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேர் ப்ரோக்ராம் படிக்கக்கூடிய மாணவர்கள் அத்தனை பேருக்கும் வெற்றி 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 கிடைக்கக்கூடியது. அது CA, ICAA, ACS, இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் அக்ரிகேட் மார்க்கில் அடிபட்டவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அக்ரிகேட் மார்க்கில் வெற்றி பெற்றக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. என்ன ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா எழுத்தாப்பில் இருக்கின்ற ராகு
எதிர்பாலினத்தவரால் சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் எதிர்பாலினத்தோட எச்சரிக்கையோடு இருந்தோம்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாம். அதே போல் உங்களுக்கு லைஃப் பார்ட்னராலையும் சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. தொழில் பார்ட்னர்னாலும் சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் எல்லா இடத்துலையுமே ரொம்ப எச்சரிக்கையாக செயல்பட்டோம்னா பிரச்சனைகளை தவிர்க்கலாம். என்ன குரு பார்த்ததுனால நீங்கள் விட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை பொறுத்தளவுக்கு தை மாதத்தை பொறுத்தளவுக்கு கன்னியாராசி என்பவர்களுக்கு மிக ஏற்றமான மாதம்னு சொல்லலாமா, ஏற்றமான மாதம் சொல்லலாம். நம்ம இப்போ பொறுத்தளவுக்கு மாத பலன்கள் சொல்லக்கூடியது அப்படின்றது விரைவாக செல்லக்கூடிய கிரகங்களான சந்திரன், சூரியன், அங்காரகன், புதன், சுக்கிரனை வச்சு தான் பலன் சொல்கிறோம். அதன்படி இப்போ செவ்வாய் பகவான் வக்ரமாக இருக்கிறாரு. அதை தவிர பார்த்தோம்னாக்க சூரியனை பொறுத்தளவுக்கு ராசிக்கு 5ல் இருக்கார், புத பகவான் 4ல் இருக்கார். இவர்கள் என்னென்ன நற்பலன்களை கன்னியாராசி என்பவர்களுக்கு தருவார்கள் என்றும் என்னென்ன கெடுபலன்களை தருவார் என்பதையும் அஸ்ட்ரோ டாக்டர் KS ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது கன்னியாராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி அது. இந்த ராசிநாதனும் வந்து 3ஆம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். இனிஷியலாக ஒரு கொஞ்ச காலகட்டத்தில் இருக்கார். அதற்கு பிறகு அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவான் 5ஆம் இடத்துக்கும் போயிடுறார். 5ஆம் இடத்துல புதன், சூரியன் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் புதனும் சூரியனும் சேர்ந்து இருக்கக்கூடிய புத ஆதித்ய யோகம் இருக்கக்கூடியதாக இருக்குது. ஏன்னா புதனும் சூரியனும் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த கன்னியாராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் அதுவும் வந்து அக்கௌண்ட்ஸ், காமர்ஸு, அதை தவிர வந்து அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர்ஸ் பண்ணுறவங்க, அந்த சாப் டெக்னாலஜிஸ்ட்டு, அதை தவிர க்ளவுடு, ERP இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் பண்ணுறவங்க, சாஃப்ட்வேர் வந்து இந்த ப்ரோக்ராம் டெவலப் பண்ணுறவங்க, ப்ரோக்ராம் டெவலப்பர்ஸு, அது தவிர வந்து இந்த கலைத்துறையில் பார்த்தீர்களே ஆனால் இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்கு, அதாவது புல்லாங்குழல் இந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்கு, ஆர்ட் டைரக்டர்ஸு, இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீர்களேயானால் சம சப்தமத்தில் வந்து ராகு இருக்கார். ராகு வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப்பில் பார்ட்னருடைய கை ஓங்கி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த மாதம் பிறந்ததுலேருந்து ஒரு 15 நாள் இருக்கார். அதாவது தை மாதம் பிறந்ததுலேருந்து 28/1/2025 வரலும் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். 2/9 அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டம். தந்தையின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும், இருந்தாலும் நல்ல ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்கும். முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறும். முயற்சிகளில் பார்த்தீங்கன்னா நிச்சய வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் வெற்றிகள் எல்லாமே குவியும். போட்டிகள் எல்லாவற்றிலும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு போட்டியில் நிச்சய வெற்றி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு போகிறார். சம சப்தமத்தில் சுக்கிரன். அதனால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா திடீர் பொருள் வரவு வரும். 28/1/2025க்கு மேலே பார்த்தீங்கன்னா திடீர் பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா தனாதிபதியே சமசப்தமத்தில் இருந்து பரிவர்த்தனை யோகம் பெறுறார். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் சப்தமாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு அவரே வந்து உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல போய் வக்ரகதியில் உட்கார்றதுக்கு, ஆட்சி பெற்று இருக்கிறதுக்கு சமம். இதன் மூலியமாக ராகு வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார், நிச்சயமான மாற்றத்தை கொடுப்பார். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் உங்களுடைய பார்ட்னர் வந்து அதீதமான பணத்தை கொண்டு வந்து உங்களுக்கு சேர்ப்பார். தொழிலில் பெரிய வெற்றி, பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய வெற்றி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு வெளிநாடு போய் சேகரிக்கக்கூடிய பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு கொஞ்சம் வெளிநாட்டு முதலீடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். முயற்சிகள் எல்லாமே வெற்றி வரும். ஏன்னா 10ஆம் இடத்துல வந்து செவ்வாய் வக்ரகதியில் இருக்கார். இதன் மூலியமாக உங்களுடைய முயற்சி இதில் என்னென்னா 3/8 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய், அவர் 10ஆம் இடத்துல போய் இருக்கார். அதனால் மறைந்த ஸ்தானங்களில் போய் இருக்கிறது வந்து 10ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். அதுவும் வக்ரகதியில் இருக்கிறதன் மூலியமாக திடீர் பணயோகம் வரும். அதாவது வேலை, அதாவது உங்களுக்கு வீடு விலை போகணும், ரியல் எஸ்டேட்டில் இருந்து வீடு விலை போகணும், இந்த மாதிரியெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா திடீர் ஜாக்பாட் ப்ரைஸ் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களேயானால் இந்த மாதத்தில், அதாவது தை மாதத்தில் உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும். ஏன்னா கேத்து உங்களுடைய ராசியிலே இருக்க, அதனால் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். 6ஆம் இடத்துல வந்து சுக்கிரனும் சனியும் வேறு இந்த மாதத்தில் இருக்கா.
இதன் மூலியமாக அதாவது கழிவு பாதைகளில் உபாதைகள் வரும், எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், மனநிலையில் கொஞ்சம் மென்டல் டிப்ரெஷன் வரக்கூடிய வாய்ப்புகளும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், உடல் உழைப்புகள் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியவர்கள் சற்று பிரச்சனையை உட்படுத்துவார்கள். மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் டாப் மேனேஜ்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் சரியாக நடக்க மாட்டார்கள், பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா 5ஆம் இடத்துலேயே சூரியன் போய் இருக்கிறதும் குருவின் பார்வையில் இருக்கிறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த மாதத்தில் சில நாட்கள் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா சந்திராஷ்டம நாட்கள் சந்திரன்றவர் மதிக்காரகன். அந்த மதிக்காரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதி மயங்கக்கூடும், அதனால் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அப்படின்றது சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்ன, இந்த சந்திராஷ்டமத்துக்கு என்ன பரிகாரம் செய்யலாம், அதை தவிர இந்த மாதத்தில் இந்த கன்னியாராசிக்காரர்கள் எந்த கோவிலுக்கு போனால் ஏற்றம் இருக்கும் அப்படின்றத பற்றி டாக்டர் சக்தி சோமி ஐயா சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக 2 பேருமே சொன்னீங்க ஐயா. இப்போது கன்னியாராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதில் வந்து ஐயா சொன்னது மாதிரியா மதிமயங்கி பேசக்கூடிய நாட்கள். அந்த மதிமயங்கி பேசக்கூடியதில் நீங்கள் நல்லதாகவே எடுத்து சொன்னால் கூட எதிரிகள் வந்து தவறாக புரிஞ்சுக்கிடுவாங்க. அப்போ எதிரிகள் தவறாக புரிஞ்சிட்டு அது விபரீதமான விளைவுகளை தரும். அதனால தான் அந்த நாட்களை ஒதுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அதுலேயும் வந்து கண்டிப்பாக வந்து ஒதுக்க வேண்டிய நாட்கள் அப்படிங்கிறது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, புதிய முயற்சிகளை அவசியம் தவிர்க்கணும். இந்த புதிய முயற்சிகளில் வந்து நீங்கள் வந்து ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அந்த முடிவு வந்து இப்போதைக்கு உங்களுக்கு வந்து மனசுக்கு வந்து நல்லதாக தெரியும், ஆனால் அது வந்து கெடுதலாக வந்து முடியக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதனால் உங்களுக்கு பின்னாடி பின்விளைவுகளை தரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதே போல் பிரயாணங்கள் செய்வதிலையும் வந்து பிரச்சனைகள் கொடுக்கும். அதனால் இந்த பிரயாணத்தையும் புதிய முயற்சிகளையும் இன்னொருத்தோட பேசும்போது ரொம்ப யோசனை பண்ணி தெளிவாக வந்து உண்டு இல்லை ஆமாம் அப்படிங்கிற ஷார்ட்டாக பதிலை சொல்லுங்கள். அதுக்கு தீர்வு காணக்கூடிய தேதி இந்த சந்திராஷ்டம தினங்கள் இல்லாத நாட்களாக பார்த்து அந்த நாட்களில் இதை பற்றி பேசிக்கிடுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதனால் வரக்கூடிய பின்னாடி வரக்கூடிய கஷ்டங்களையெல்லாம் இப்போவே நம்ம வந்து தவிர்த்துடுறோம். அப்போ வந்து அதனால் வந்து உங்களுக்கு பின்னாடி நல்லா இருக்கும். அப்போ வந்து இப்போ வந்து செய்கிற செயல்பாட்டினால பின் விளைவுகள் வராமல் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த நாட்களை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். இது உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எந்தெந்த நாட்கள் அப்படின்னு பார்க்குற போது 3/2/2025 திங்கட்கிழமை இரவு 1:52 தொடங்குது. அது வந்து 4/2/2025 செவ்வாய்க்கிழமை, 5/2/2025 புதன்கிழமை, 6/2/2025 அது வியாழக்கிழமை அதிகாலையில் 4:18 வரைக்கும் இருக்குது. இந்த நேரங்களில் இப்போ நான் சொன்னதையெல்லாம் தவிர்க்கிறது வந்து மிக மிக அவசியமான காரியமாக இருக்கும். இதை நீங்கள் தவிர்க்கலை, இதனால் ஒன்றும் கிடையாது அப்படின்னு நினச்சி இப்போ செஞ்சுட்டே போவீங்க. இதனால் வரக்கூடியது 6 மாதம் கழிச்சோ 1 வருஷம் கழிச்சோ 2 வருஷம் கழிச்சோ வரும். அப்போ அன்னைக்கு வந்து இதனால தான் அப்படிங்கிறத உங்களால் சிந்தனை பண்ண முடியாது. அதனால் இந்த நாட்களை வந்து அவசியம் தவிர்க்கிறது மிக மிக நல்லது. மேலும் உள்ள விவரங்களை பற்றியும் இப்போது இந்த மாதம் உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசியிலேயே கேது பகவான் இருந்து உங்களுக்கு தொல்லைகளை எல்லாம் கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு, உடல்நிலை தொல்லைகளை அதெல்லாம் விலகணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து சோழிங்கநல்லூரில் இருக்கக்கூடிய என்ன லட்சுமணநாராயண பெருமாளை போய் வழிபடுறது வந்து சால சிறந்ததாக இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு இந்த உடல் உபாதைகள்லாம் நீங்கி நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால் சோழிங்கநல்லூர் போய் லட்சுமி நாராயணரை போய் வணங்கிட்டு வாங்க, தீபம் ஏற்றி வழிபடுங்க, இல்லைன்னா வந்து அர்ச்சனைகள் செய்து வழிபடுங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது கன்னியாராசியை பொறுத்தவரையிலும் உடல் நலத்தில் கவனம் இருக்கணும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக 28/1/2025 மேலே திடீர் யோகம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பரிவர்த்தனை யோகம் பெற்ற குரு சுக்கிரன் இருக்கிறதன் மூலியமாக திடீர் யோகங்கள் வரும். 9ஆம் அதிபதி அதன் மூலியமாக பாக்கியம் வரும். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும்.
வேலையில் புதிய ஏற்றம் மாற்றம், வேலையில் வந்து உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்கும். அதன் மூலியமாக பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டம். முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி பெறும். புதிய இன்வெஸ்ட்மெண்ட் போட வேண்டிய கட்டாயம் இருக்கக்கூடிய காலகட்டம். குழந்தை பிராப்திக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம். எடுத்த காரியங்களில் எல்லாவற்றிலும் ஜெயம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. மொத்தத்தில் பார்த்தேனால் இந்த மாதம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமையும். எடுத்த காரியங்கள், எடுத்த விஷயங்கள் எல்லாவற்றிலும் எடுத்த நேரத்தில் முடியக்கூடிய காலகட்டமாக அமையும். இருந்தாலும் உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது. கன்னியாராசி நேயர்களுக்கு சோளிங்கர் அரக்கோணம் பக்கத்தில் சோளிங்கர்ன்ற இடம் இருக்குது. அந்த சோளிங்கரில் ஆஞ்சநேயருக்கு தனி சன்னிதானமும் லக்ஷ்மி நரசிம்மருக்கு தனி சன்னிதானமும் இருக்குது. அதுக்கு ஒரு முறை போயிட்டு வணங்கிட்டு வாங்க. நன்றி, நமஸ்காரம்.